पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषः स वो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम् योगश्चित्तवृत्तिनिरोधः तथा द्रष्टुः स्वरूपे अवस्थानं நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சாஸ்திரத்துல யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமாதி பாதத்துல 3வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 3வது சூத்திரத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சொல்லியிருக்காரு. தது அவஸ்தே 50வது பேஜ் நம்பர் 50 பேஜ் நம்பர் 50ல பாத்தீங்கன்னா இருக்கு 3வது சூத்திரத்துக்கு மேல அவதாரிக்கா. தது அவஸ்தே சேதசி. தது அவஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முந்தின சூத்திரத்தோட கனெக்ஷன் பண்ணணும். எல்லா விற்த்திகளும் நிரோதமான நிலையில தது அவஸ்தேனா அந்த அவஸ்தேல இன்னைக்கு நம்ம காலையில கீதால பார்த்துட்டு இருக்கோம்ல,
ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான் அப்படின்னு. அதேதான் அந்த அவஸ்தையில ஒருத்தன் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிருக்கான் அப்படின்னா, நிர்பீஜ சமாதியை அடைஞ்சிருக்கான் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், தர்மமேக சமாதி. அந்த தர்மமேக சமாதியை அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த அவஸ்தையில சேத்தசி சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா விஷய அபாவாத். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா தாட்டும் ரிமூவ் ஆயாச்சு. இன்னைக்கு காலையில பாடம் சொல்லி கொடுத்து முடிக்கும் போதே நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார், அந்த இடத்துல சித்தவிருத்தி இருக்குமா சாமி, பாடம் முடிஞ்சோன்னு திரும்ப கேட்டார், சித்தவிருத்தி இருக்குமா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தி இருக்காது. விஷயம் அப்படின்னாவே ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்னாவே அது விருத்தி தான் ஆப்ஜெக்ட், வேற எதுவும் இல்லை. நான் புஸ்தகம் சொல்றேன், புஸ்தகம்ன்ற ஒரு தாட் உண்டாகாம விஷயம்ன்றது ஒண்ணு நமக்கு அறியப்படவே முடியாது உங்களுக்கு. அப்ப எந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயமா ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது எப்படி நமக்கு உள்ளுக்குள்ளார அறியப்படுதுன்னா வெறும் தாட்டா தான் தெரியுது. தாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அறிவை உண்டு பண்ணக்கூடியது. அறிவுனாவே அது என்னது, தாட்டு தான். நல்லா புரிஞ்சுங்க, எந்த அறிவா இருந்தாலும் அது தாட்டு தான். தாட்டுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப நீங்க எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி கிடைக்குது. அந்த அசம்பிரஜாத சமாதியில சேத்தசி, சேத்தசி அப்படின்னா சித்தத்துல விஷய அபாவாத், எந்த விஷயமும் இல்லை. என்ன அர்த்தம், எந்த தாட்டும் இல்லை. அந்த நிலையில புத்தி போதாத்மா புருஷா, அந்த புத்தியை அறியக்கூடிய, புத்தியை வந்து பாத்தீங்கன்னா யார் பார்க்கிறா, அந்த சித்தத்தை பார்க்கிறவன் நான் வேற, சித்தம் வேற. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில நிறைய தாட் இருந்துச்சு, நம்ம பாக்குறோம்ல, என் மனசுல ரொம்ப தாட்டு ஃப்ளோ போயிட்டே இருக்கு சுவாமின்றோம். சில சமயம் மனசு ரொம்ப சாந்தமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம புத்தியை பாக்குறோமா, யார் பார்க்கிறா, நான் பார்க்கிறேன், என்னுடைய மனதை நான் பார்க்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் மனசு ரொம்ப ஸ்வச்சமா இருக்கு. ஆமா சாமி, ரொம்ப சொச்சமா இருக்கு மனசு, நல்ல சாந்தமா, சத்துவகுணம் அதிகமா இருக்கிறதுனால நல்ல சாந்தமா இருக்கு. சில சமயம் வெளியில போயிட்டு நல்லா சுத்தி விவகாரம்லாம் பண்ணிட்டு வரும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாட் ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம அறியறோமா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல விருத்திகள் 100% இல்லாம போனதுக்கு பிறகு அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிபவனாக புருஷன் இருப்பான். புருஷன் யாரு, நான், ஆத்மா. அப்ப புத்தி போதாத்மான என்ன அர்த்தம், அந்த புத்தியை சித்தத்தை அறியக்கூடிய நான் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த நான் கிம் ஸ்வபாவஹா, அவன் எந்த சுபாவத்தை உடையவனா இருப்பான். காலையில அர்ஜுனன் பாடத்துல கேட்டிருக்கான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, ஸ்தித பிரஜனோட லட்சணம் என்னன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதே இதுதான் இந்த இடத்துலயும். அவன் அந்த சித்தவிருத்தி நிரோதங்கள் எல்லாம் நடந்த பிறகு அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியவன் எந்த விதமாக இருப்பான், அவனுடைய லட்சணம் என்ன. இந்த பாடத்தை படிச்சுட்டு நாளைக்கு பாடத்தையும் இன்னைக்கு பாடத்தையும் கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் விஷன் கிடைச்சிக்கிட்டே போகும். ஆயிடுச்சா. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிம் ஸ்வபாவக, சித்தவிருத்தி நீங்கினதுக்கு இப்ப எல்லா சித்தவிருத்திகளும் நிரோதமான நிலையில அந்த புருஷன் அந்த புத்திய அறிவான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா மந்திரம் சொல்லுது, ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம், ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்பொழுது, அந்த சமயத்துல. அந்த சமயத்துல நான் இங்க என்ன எடுக்கணும், அந்த அவஸ்தையில சித்தவிருத்திகள் எல்லாம் நிரோதமான அந்த அவஸ்தையில ததா. அடிச்சா. அதுக்கப்புறம் திரஷ்டுகு ஸ்வரூபே, திரஷ்டுகு ஸ்வரூபே அப்படின்னா இந்த பார்ப்பவனா இருக்கக்கூடிய நான். யாரு நான், நான் நம்ம சொல்றமே இந்த நான் திரஷ்டுகு ஸ்வரூபே, பார்ப்பவனுடைய சொரூபத்தில். சுவாமி பார்ப்பவனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல பார்ப்பவனுடைய சொரூபம் என்ன நம்ம சொல்றோம், பார்ப்பவன் அப்படின்னு சொல்றோம். திரஷ்டா திரஷ்டா நீங்க நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. திரஷ்டா 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 அப்படின்னு நம்ம நிறைய பயன்படுத்துறோம். அந்த திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்கும் போது ஒரு மந்திரம் இருக்கு 2வது பாதத்துல, சாதனா பாதம்.
2வது பாதத்துல 20வது சூத்திரம்னு ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. திரஷ்டாவோட சொரூபம் என்ன சுவாமி? பார்ப்பவன். நம்ம தானே சொல்றோம், பார்ப்பவன் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். ஆத்ம அனாத்ம விவேகத்துல நம்ம படிச்சு கொடுக்கும் போதே முதல் ஸ்லோகம் படிச்சு கொடுத்துருக்கேன். ஆத்ம அனாத்ம விவேகம். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். திருகேவ ஆத்மா. ஆத்மா என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கு ஏவ, பார்ப்பவன் தான் ஆத்மா. திருகேவ ஆத்மா நது திருஷ்யத்தை, அவன் பார்க்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஆத்ம அனுபவம், ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அப்படின்னு நம்ம எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கும் யோக சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கும் லோக்கத்துல வந்து சாதாரண புஸ்தகங்கள் படிக்கிறவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆத்மா அனுபவம்னா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல என்னன்னா, ஆத்மாவை நான் தரிசனம் பண்ணுவேன் போல இருக்கு, ஆத்ம சாட்சா்காரனா ஆத்மா எனக்கு அந்நியமா நான் தரிசனம் பண்ணுவேன் போல இருக்கு அப்படின்னு. அப்ப அது இல்லை. எதெல்லாம் பார்க்கப்படுதோ அது எல்லாம் அனாத்மா. திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா. திருஷ்யமா எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் அனாத்மா. திருகேவ ஆத்மா நது திருஷ்யத்தை. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா பார்ப்பவன் மாத்திரம்தான் ஆத்மா. அது பார்க்கப்படுவதில்லை. அது ஆப்ஜெக்டா எந்த காலத்திலையும் ஆவறதில்லை. அப்ப பார்ப்பவன் ஆத்மாவோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டுதான் சொரூபம், பார்க்கிற சொரூபம். அடிச்சா பார்ப்பவன். சாமி இந்த பார்ப்பவன் கூட வந்து வாஸ்தவத்துல உண்மையா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவனும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ திருஷ்யம் இருக்கோ அப்ப பார்ப்பவன். நல்லா தெரிஞ்சுங்க. ஆடியன்ஸ்னு எப்போ ஒரு பேர் கிடைக்கும்? ஏதாவது ஒரு ஷோ நடந்துச்சுன்னா தான், ஒரு மேட்சோ ஒரு ஷோவோ நடந்துச்சுன்னா தான் ஆடியன்ஸ்னு பேர் கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க ஃப்ரீயா, மேட்ச்லாம் எதுவும் நடக்கல. மேட்ச் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நாங்க அது மாதிரி போய் உட்காருவோம். சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கும்போது ஃப்ரீயா வந்து அங்க ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். நாங்க பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருப்போம். நல்லா இருக்கும் உட்கார்றதுக்கு, மத்தியான நேரத்துல காலையில் நேரத்துலலாம். மேட்ச்லாம் நடக்காது. அப்ப நமக்கு ஆடியன்ஸ்னு பேர் கிடைக்குமா? கிடைக்காது. மேட்ச் நடந்தாதான் ஆடியன்ஸ், சினிமா நடந்தாதான் ஆடியன்ஸ், ஏதோ ஒரு ஷோ நடந்தாதான் ஆடியன்ஸ். அப்போ நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சமாதியில வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்ன்ற திரஷ்டான்ற தன்மை கிடைக்குமா? ஏன்னா மனசுல இருக்கிற விற்த்திகள் எல்லாமே நீக்கியாச்சு. விற்த்திகள் எல்லாம் நீங்கினதுக்கு பிறகு அந்த அந்த மனசு எப்படி இருக்கும், அந்த சித்தம் எப்படி இருக்கும்? எம்டி. ஸ்டேடியம் வந்து காலியா இருக்கு, எம்டியா இருக்கு ஸ்டேடியம். மேட்ச் நடக்கல. இன்னும் ஸ்கிரீன்ல வந்து பிலிம் போடல. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிலிமுக்கு நடுவுல போய் உட்கார்ந்துருக்கேன். இன்டர்வல் மாதிரி ஒரு அடுத்த ஃபிலிமுக்கும் இன்னொரு ஃபிலிமுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த டைம்ல போய் உட்கார்ந்துருக்கேன். ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். அது மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன், சித்தத்தை நான் பாக்குறேன், அந்த ஸ்கிரீனை நான் பாக்குறேன். ஸ்கிரீனை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ்னு பேர் வருமா, திரஷ்டான்னு பேர் வருமா? வராதா? ஆமா, வேற வழி இல்லை. பிலிம் ஓடாத பிலிமை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க வெறும் ஸ்கிரீனை பாக்குற திரஷ்டா. ஆனா காட்சிகள் இருக்கா? இல்லை. அப்ப வாஸ்தவத்துல திரஷ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் வேர்டு. அப்போ நிர்விகல்ப சமாதியில ஒருத்தன் இருக்கும் போது அவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஸ்லேட்டா, எந்த விற்த்திகளும் எந்த விஷயங்களும் இருக்காது. அதை இவன் பார்ப்பான். என்னுடைய சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல ஒன்றும் இல்லை, ஸ்கிரீன்ல ஒண்ணும் இல்லைன்னு கேலரியில உட்கார்ந்துக்கிட்டு கிரவுண்ட்ல வந்து யாரும் விளையாடலன்னு நம்ம எப்படி பாக்குறோம் எம்டினஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்? சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பான். சித்தத்துல ஒண்ணும் இருக்காது. அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுது மந்திரம் சொல்லுது, திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். பார்ப்பவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான். நான் ஸ்கிரீனுக்கு படம் ஓடல, பிலிம் ஓடல. பிலிம் ஓடாத போது நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேனா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க ஸ்கிரீனைய? வெறும் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருப்பீங்களா? வெறும் ஸ்கிரீனையவே பார்த்துட்டு இருப்போம் நம்ம. ஒரு மேட்ச் நடக்கல, மேட்ச் நடக்காம கேலரியில போய் உட்கார்ந்துருக்கோம். கேலரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு வெறும் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போமா? வெறும் இதை வந்து கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்போமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நேரம் மேட்ச் ஒன்றும் நடக்கல போல இருக்கே. ஆமா, அங்கே நடக்கல.
அப்படின்ட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவோம், கேலரியில் அழகா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்போம். எங்களோட வேலை அதுதான். ஈவினிங் டைம்ல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கேலரிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு மேட்ச் நடக்கலையே, மேட்ச் நடந்தா தானே நான் மேட்சை பார்க்க போறேன். கிரவுண்ட்ல ஆளே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்மளா இருப்போம். அதானே உண்மை. நம்ம ஆடியன்ஸ்ன்ற அந்த இது போயிடும். நம்மளா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அவங்கவுங்க கதையை பேசிட்டு ஃப்ரீயா இருப்போம். ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா படம் எதுவுமே ஓடல. படம் ஓடுற வரைக்கும் படத்தை பார்த்தோம். படம் ஓடலை அப்படின்னு நம்ம பாக்குறோம். படம் ஓடலையே, எதுவுமே ஸ்கிரீன்ல படம் ஓடலையே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் திரும்பி பக்கத்துல இருந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம். சேம் இதே தான். அந்த சமாதி அவஸ்தையில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா முதல் க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற விருத்திகள் எல்லாமே நிரோதம். போன சூத்திரத்தை சொல்லியாச்சு. சித்தத்துல இருக்கிற விருத்திகள் எல்லாம் நிரோதமான நிலையில இவன் என்ன பார்ப்பான், புருஷன் பார்ப்பவன் சொல்ற திரஷ்டா அவன் பார்ப்பான், ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுல ஒண்ணுமில்ல, சித்தத்துல ஒண்ணுமில்லன்னு முதல்ல பார்ப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமில்லாததை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பான், பார்க்க மாட்டான். அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா திரஷ்டு சொரூபே அவஸ்தான். அவன் தன்னுடைய சொரூபத்தில் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா அவஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் நிலை பெறுகின்றான். ஸ்திதச்சலதி தத்வதா, தன்னுடைய நிலையில நிலை பெறுகின்றான், தன்னுடைய சொரூபத்துல. கேள்வி வருது, திரஷ்டாவோட சொரூபம் என்ன, திரஷ்டாவோட சொரூபம் என்ன அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா பக்கத்துல எழுதிங்க. ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதனா பாதம் 2வது பாதத்துல 20வது சூத்திரம் இருக்கு. 20வது சூத்திரம் சொல்லுது திரஷ்டா திருஷி மாத்திர. இதை வேணா பக்கத்துல அந்த துண்டு மட்டும் எழுதிங்க. திரஷ்டாவோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷி மாத்திர. திரஷ்டா திருஷி மாத்திர சுத்தோ அப்படி பிரத்யானு பஷ்யகன் அந்த சூத்திரம் ஃபுல்லா இருக்கு. நமக்கு அந்த சூத்திரத்தோட 2வது பார்ட் அடுத்த சூத்திரத்துக்கு வருது. அதனால இந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டை மட்டும்தான் நான் சொல்றேன். திரஷ்டா என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா திருஷி மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்க்கின்ற சக்தின்னு அர்த்தம். பார்க்கின்ற சக்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருஷின்னு பேரு, திருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகத்துல திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். திக் சக்தின்னு பேர். அது பேர் பார்வை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லும் போது பார்வை. அப்ப டைரக்டா எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வை. பார்வைக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றது பார்வை. இப்ப நம்ம சொல்றோம் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். வீட்டுக்குள்ளார தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம சொல்றோம் நல்லா ஒழுங்கா உண்மையை சொல்லணும், தீப சாட்சி, தீப சாட்சி ஒழுங்கா சத்தியத்தை சொல்லு அப்படின்றோம். ஆமாமா, ஐயோ தீபம் இருக்கு, நம்ம பேசுறது பார்த்து பேசணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், தீப சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. வாஸ்தவத்தை நான் கேட்கிறேன், தீபம் சாட்சியா இல்ல தீபம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபம் சாட்சிலாம் இல்லை. தீபம்னா என்னது, பிரகாசம், வேற எதுவும் லைட், அவ்வளவுதான். அது பிரகாச சக்தி. தீபம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது மட்டும்தான் ஒழிய நம்ம தான் அது மேல என்ன பண்றோம், திரஷ்டான்ற ஒரு தன்மையை ஏத்தி வச்சு பார்க்கணும். ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. தீபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது தான் வேலையை, அது சாட்சியா இருந்துகிட்டு நமக்கு நம்ம சொல்றோம் அது சாட்சியா இருக்கு தீபம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து சாட்சியா இருக்கான், ஒருத்தனா இருந்துட்டு மொத்த ஜெகத்துக்கும் சாட்சியா இருக்கா அந்த சூரியன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒப்பீனியன். வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட சொரூபம் என்னது, பிரகாசம். தீபத்தோட சுபாவம் என்னது, பிரகாசம். அதே மாதிரி ஆத்மாவோட சொரூபம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவா தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த திரஷ்டான்னு சொல்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ். இப்ப நான் திரஷ்டாவான்னு கேட்டீங்கன்னா நான் திரஷ்டாலாம் இல்லை. எப்போ பிலிம் பார்க்க போறோம்னா அப்ப திரஷ்டா. எப்ப மேட்ச் நான் பாக்குறேனோ கேலரியில இருந்துகிட்டு அப்ப நான் திரஷ்டா, ஆடியன்ஸ். ஒரு ஷோ பார்க்கும் போது ஆடியன்ஸ். ஆனா வாஸ்தவத்துல நான் யாரு, நான் ஆடியன்ஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யாரு அப்படின்னா பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தா ஒரு மேட்சை பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆயிடுறான், ஒரு பிலிம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆயிடுறான், ஒரு ஷோ பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆயிடுறான். ஆனா அந்த ஷோல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அவன் என்ன ஆகுறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பெர்சன், பரமஹம்சானந்தா, அவ்வளவுதான்.
அப்ப இதே மாதிரி ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஆத்மாக்கு என்ன பேர் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா திரஷ்டான்ற தன்மை வருது. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எம்டினஸ பார்க்கறது வரும். சித்தத்துல வந்து அமனீபாவம்னு ஒரு நிலை சித்திக்குது. சித்தத்துல விருத்திகள் இல்லாம போச்சுன்னா அதுக்கு பேரு அமனீபாவம். அந்த அமனீபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? பார்க்க மாட்டோம். மேட்ச் இல்லாத இடத்துல பார்க்காத மாதிரி தான் தானா இருப்போம். அந்த தான் தானா இருக்கிறது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திரஷ்டாவோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். அப்ப திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா சொரூபே அவஸ்தானம்னு அப்படின்னா பக்கத்துல ஒரு வார்த்தை வந்து சப்தம் போட்டுக்கலாம். ஸ்வஸ்வரூபே அப்படின்னு போட்டுக்கலாம். திரஷ்டு ஸ்வஸ்வரூபே அவஸ்தானம். ஸ்வன்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய, சொரூபே அப்படின்னா சொரூபத்தில். லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்சின்னு சொன்னா சாட்சி ஆயிடுது. ஆனா அதோட சொரூபம் பிரகாசம் தான், தீபம். சூரியனை சாட்சின்னு சொன்னீங்கன்னா அது சாட்சித்துவம் வந்துருது. வாஸ்தவத்துல அதோட சொரூபம் பிரகாசம். அதே மாதிரி நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இருந்துச்சுன்னா சாட்சி திரஷ்டான்னு ஆயிடுறேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் இல்லாம போச்சு அப்படின்னா நான் நானா இருக்கேன். நானோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். அதனால்தான் வந்து மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொரூபத்தில் அவஸ்தானம்னா தன்னுடைய சொரூபத்தில் அவன் நிலை பெறுகின்றான். தன்னுடைய சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் மந்திரம் சொல்றோம். என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா என்பவன் வெறும் திருக்கு சக்தி, பார்வை மட்டுமே திரஷ்டா. திரஷ்டாவோட சொரூபம் பார்வை மாத்திரம். பார்வைன்னு என்ன அர்த்தம்? எந்த இதுவும் வெறும் பிரகாசம், கான்சியஸ்னஸ் அர்த்தம். இதான் திரஷ்டாவோட சொரூபம் கான்சியஸ்னஸ். அப்ப கான்சியஸ்னஸா நிக்கிறதுக்கு பேரு தான் திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம் அப்படி. இந்த சப்தாங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் நேத்து பாட்டத்துல பகவத்கீதையில இது அப்படியே இருக்கும். பிரக்ஞா ஸ்தித பிரக்ஞா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிரக்ஞையில எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. பிரக்ஞைனா என்ன அர்த்தம்? இந்த கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் பிரக்ஞா. அந்த பிரக்ஞா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, முந்திர சூத்திரத்துல அசம்பிரஜாதம் அப்படின்லாம் சொல்லப்படுது. பிரக்ஞான்றது சொல்லலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு திருக்கு சக்தின்னு சொல்லலாம். திரஷ்டாடு யூஸ் பண்ணும் போது திக் சக்தின்னு சொல்லுவோம். பிரகாசம், பார்வை, அறிவு அப்படின்னு சொல்லலாம். அதுல நிலை பெறுதல். அப்ப சமாதியில நின்னவனுக்கு பேரு காலையில பார்த்தோம் ஸ்தித பிரஜன், சமாதிஸ்தன்னு பேரு. அதேதான் இந்த இடத்துல. அப்ப புருஷன் நான் அப்படின்றவன் எல்லா சித்தவிருத்தியும் நீங்கிய நிலையில் தான் தன்னிடத்தில் நிலை பெறுகின்றான். தான் தானாக நிற்கின்றான். தான் எது அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ். அப்ப திருஷ்யங்கள் எதுவுமே இல்லாம போயிடுது. தான் தானா நிற்கிறான். இது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடிச்சா. இப்ப சவிகல்ப சமாதி கீழே இறங்கணும்ல, நான் சொல்லியிருக்கேன் 2 அவஸ்தா. நிர்விகல்ப சமாதிக்கு பேரு சமாதி அவஸ்தான்னு பேரு. அந்த சமாதி அவஸ்தையில இருந்து கீழே இறங்கணும்ல, கீழே இறங்கினா நேத்தே நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன பேரு, யுத்தான அவஸ்தா. இப்ப நம்ம எல்லாம் சமாதி அவஸ்தையில இருக்கோமான? இல்ல, நம்ம எல்லாம் யுத்தான அவஸ்தையில இருக்கோம். யுத்தான அவஸ்தைன்னா என்ன அர்த்தம்? வேக்கப் ஆகுறது. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுற மாதிரி. சமாதியில இருக்கிறவன் 24 மணி நேரம் சமாதியிலேயே இருந்து செத்து போயிட மாட்டான். வெளியில வருவான்ல. நிர்விகல்ப சமாதி கலையும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நிர்விகல்ப சமாதி கலைஞ்சிருக்கு. ரமண பகவானுக்கும் நிர்விகல்ப சமாதி கலைஞ்சு வெளியில வருவாங்க. இவரு சதாசிவ பரமேந்திரன் நிர்விகல்ப சமாதி வெளியில வருவாங்க. அப்படி வெளியில வரும்போது இருக்கிற அந்த அவஸ்தைக்கு பேரு விவகார அவஸ்தான்னு பேரு. அந்த விவகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகார அவஸ்தைக்கு வரும்போது அதுக்கு பேர் என்னது, வேக்கப் ஆகின ஸ்டேஜுக்கு பேரு யுத்தான அவஸ்தா அப்படின்னு பேரு. அந்த நிலையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில பாட்டம் பகவத்கீதையில அதான் சொல்லியிருக்கேன். சமாதியில இருந்து கீழே இறங்கினாலும் கூட அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமாதியிலேயே புத்தி நின்றவர்களாக இருப்பார்கள். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். அப்ப இந்த சூத்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் 100% நீங்கினதுக்கு பிறகு இதுவரைக்கும் சித்தத்துல விருத்திகள் இருக்க வரைக்கும் சித்தத்தை பார்க்கிறவனா இருந்தான். சித்தத்துல விருத்திகள் நீங்கி போச்சு அப்படின்னா பார்ப்பவன் என்ன ஆகிறானா தன்னுடைய பார்க்கின்ற சக்தியில், சைத்தன்யத்தில், அந்த உணர்வில்
பிரஜையில் என்ன பண்றான், நிலை பெறுகின்றான். இதான் சூத்திரத்தோட மீனிங். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், ததா, ததானா அப்பொழுது, நிரோத அவஸ்தை. ததான்றதுக்கு மந்திரத்துல இருக்கிற சூத்திரத்துல இருக்கிற ததாக்கு அர்த்தம் என்னது, ததானா அப்பொழுது. எந்த அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னு கேட்டா, நிரோத அவஸ்தே. நிரோத அவஸ்தையில சித்தவருத்தி எல்லாம் நிரோதமான நிலையில, திரஷ்டுகு, திரஷ்டா என்பவன் பார்ப்பவன் என்பவன், காட்சி இருந்தா தானே இங்க பாக்குறது, காட்சி இல்லாததுனால சொரூபே, சொரூபே அவஸ்தானம், சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெறுகின்றான். சொரூபத்துல நிலை பெறுகின்றான். அவஸ்தானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப அற்புதமான சப்தம், அவஸ்தானம். அவகத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல யூஸ் பண்ணுவோம். அவஸ்தானத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவகதி. வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவகத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல அறிவு இல்லாம இருந்துச்சுன்னா எண்டுக்கு பேர் அவன்ற சப்தம் போடும், உபசர்க்கம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியாபதத்தோட ஒரு அவன்ற ஒரு உபசர்க்கம் சேருதோ அந்த கிரியை வந்து எண்டு ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவகத்தி அப்படின்னா, கத்தினா போகுதல். எந்த எந்த இடத்துல போறது வந்து பாத்தீங்கன்னா 100% ஸ்டாப் ஆகுதோ அதுக்கு பேர் அவகத்தின்னு பேர். அதுக்கு மேல அறியறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். எங்க உங்களோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா முடிவு பெறுதோ, எந்த இடத்துல உங்க அறிவு வந்து பாத்தீங்கன்னா நின்னு போகுதோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எண்டு பிளேஸ்க்கு பேர் அவகத்தின்னு பேர். எங்க நின்று போகும் அப்படின்னு கேட்டா, அந்த நிர்விகல்ப சமாதி வந்தோன்னே உங்க அறிவு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போக முடியாது. அவ்வளவுதான் எண்டு. இந்த உலகத்திலேயே கடைசி அறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிக்கிற அறிவு தான். அதுக்கு மேல அறிவு இல்லை. அவகத்தின்னு பேரு. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல மோட்சத்துக்கு வந்து அவகத்தின்னு பயன்படுத்துவோம். நிர்விகல்ப சமாதி அங்க அனுபூதி, ஆத்மானுபூதிக்கு வந்து அவகத்தின்ற சப்தத்தை யூஸ் பண்ணுவோம். அதே வார்த்தை இங்க வந்து அவஸ்தானம் அப்படின்னு வேறு. அவஸ்தானம்னா ஸ்திதி. ஸ்திதின்றதுக்கு அர்த்தம் நிற்றல்னு அர்த்தம். நிற்றல்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி. அதனால்தான் என்ன பண்ணிருக்கோம், காலையில பாடத்துல பார்த்திருக்கோம், என்ன பார்த்திருக்கோம், ஸ்தித பிரஜ்ஞ. ஸ்தித, ஸ்திதன் இருக்குல்ல, அதே சப்தம் தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்திதின்னு பேர். அந்த அவக்கு சேர்த்துட்டீங்கன்னா ஸ்திதினா என்ன அர்த்தம், நிற்றல், நிலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அவஸ்திதினா என்ன அர்த்தம், முடிவாக நிலை பெறுதல். அதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். டிப்புக்கு வந்தாச்சு, அதுக்கு மேல எண்டே இல்லை, அவ்வளவுதான். டெத் லேண்ட் நம்ம சொல்றோம்ல, அதுக்கப்புறம் முட்டிச்சந்து, அதுல போய் முட்டிக்க வேண்டியதான். ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு பேர் அவஸ்தான். அப்ப இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா தான் 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 அப்படின்றவன் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்திகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, என்னோட மனசு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மனசுல இருக்கக்கூடிய எல்லா தாட்டையும் பார்க்கும்போது அவனுக்கு திரஷ்டான்னு பேர் இருந்துச்சு. இவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லா விற்த்திகளும் நிரோதமான நிலையில அவன் என்ன ஆகிறான், தன்னுடைய சொரூபத்தில் பார்வை, அதான் சைத்தன்யம், அறிவு, கான்சியஸ்னஸ், உணர்வு, பிரஜா, அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். ஏன் சுவாமி முடிவா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மேல இல்ல ஏதோ இந்த உலகத்தோட எண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான். அதனால அவஸ்தானம், அவனா என்ன அர்த்தம், முடிவாக அதில் சென்று நிலை பெறுகின்றான். இதான் அர்த்தம். ரொம்ப அற்புதமான அர்த்தம். உபசர்க்கத்தோட கதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெஷல். அந்த உபசர்க்கம் சொல்லுவோம், அவன்றது உபசர்க்கம், எண்ட குறிக்கிறது. ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது பாஷ்யத்துல வந்து கீழே அந்த இடத்துல ஆச்சாரியர் பாஷ்யம், வியாச பாஷ்யம் பண்றார். ஸ்வரூப பிரதிஷ்டா ததானிம் சிதிசக்தி. ஸ்வரூப பிரதிஷ்டா ததானிம் சிதிசக்திர் அப்படின்னு இருக்கு. ரொம்ப வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷமித்யபிதீயதே. சொஸ்வரூப அவஸ்தானம்னா தான் தன்னில் நிற்றலுக்கு பெயர், தன்னுடைய சொரூபத்தில் நிற்றலுக்கு பெயர் என்னது, மோக்ஷம். அப்ப தன்னோட சொரூபம் எது, பார்வை. பார்வைக்கு என்ன பேரு, சைத்தன்யம். அதான் பார்வை. அப்ப பாஷிகர் ரொம்ப தெளிவா எழுதுறார் வியாசர், சொரூப பிரதிஷ்டா ததானிம். ததானிம் அப்படின்னா அப்பொழுது, அந்த சமயத்துல.
என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா சிதி சக்தி. இந்த சொரூப பிரதிஷ்டையானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. சொரூப பிரதிஷ்டைனா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, சிதி சக்தி யதா கைவல்யம். சிதி சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய அவஸ்தையில எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னவா இருக்குன்னா தான் தானா இருக்கு. அந்த நிர்விகல்ப சமாதியில எல்லா விற்த்திகளும் நிரோதமான நிலையில கைவல்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, மோட்சம் சொல்லக்கூடிய கைவல்ய ஸ்திதியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் தானாக அந்த சைத்தன்யம் தான் தானா இருக்கு, தான் தானா நிலை பெற்று இருக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வியுத்தான சித்தே து சதி. இது வந்து நிர்விகல்ப சமாதியில இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார், சமாதி கலைஞ்சு போச்சு. அப்படி கலைஞ்சு போகும்போது வியுத்தான சித்தம்னு பேரு. தாட் வந்து வர ஆரம்பிச்சு, வேக்கப் ஆயிடுச்சு, மனசு வந்து அந்த நிர்விகல்பத்துல இருந்து வேக்கப் ஆச்சு. அந்த சித்தத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, விவகாரத்துல இருக்கிற சித்தத்துக்கு பேரு வியுத்தான சித்தம், சமாதி சித்தம், வியுத்தான சித்தம். அந்த சமாதியில இருக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா தான் தானா இருந்துச்சு, அதுக்கு அந்நியமா வேற இல்ல, கைவல்ய அவஸ்தான்னு பேரு. கைவல்யம்னா என்னது அப்படின்னு கேட்டா கேவலசிய பாவம் கைவல்யம். கேவலசிய பாவம்னா தான் தனிச்சு இருக்கிறதுக்கு பேரு கைவல்யம்னு பேரு. தனிச்சு இருக்கிறதுக்கு பேரு கைவல்யம். இது வரைக்கும் அந்த ஆத்மா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகார திசையிலெல்லாம் மனசோட சேர்ந்து சேர்ந்து இருந்துச்சு. இப்ப நமக்கெல்லாம் நான் தனியா இருக்கா, நான் வந்து சேர்ந்து இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு வைஃப் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, புருஷன் அப்படின்னு பேரு. ஸ்திரீகளுக்கும் ஆத்மா பேரு புருஷன் தான், நம்ம எல்லாம் புருஷன் தான். நமக்கெல்லாம் ஒரு வைஃப் இருக்கு. என்ன ஒய்ஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே கூடயே இருக்கு இந்த மனசு, இந்த சித்தம் தான் ஒய்ஃப். நம்ம எப்பவுமே ஒய்ஃபோட சேர்ந்தே தான் ரெண்டு டிக்கெட் தான் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். எப்போ போனாலும் 2 ஐஸ்கிரீம் 2 டிக்கெட்டு எல்லாத்தையும் 2 வாங்கிட்டு இருக்கோம். என்னோட மனசு என்னோட சேர்ந்தே இருக்கு இது வரைக்கும். எப்போ சித்தவிருத்தி நிரோதம் ஆச்சோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தான் தானா ஆயிடுறான். இந்த ஒய்ஃபா இருக்கிற அந்த சித்தத்தை என்ன பண்ணிட்டான், போடி அப்படின்னு தள்ளிட்டான், டைவர்ஸ் அப்படின்னு டைவர்ஸ் கொடுத்துட்டான். முடிஞ்சு போச்சு, இவன் தனியா நிக்கிறான். இதுக்கு பேர் தான் தனிச்சு நிக்கிறதுக்கு பேரு கைவல்யம். அப்போ நிர்விகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா புருஷன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெற்று தனித்தவனாக இருக்கிறான். சரி, அதுக்கப்புறம் விவகாரத்துக்கு வரணுமே. வேக்கப்பானதுக்கு பிறகு வித்தான சித்தே தூ. வேக்கப்பான பிறகு சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு சதி என்ன ஆகுதுன்னு கேட்டா, சதினா அவ்வாறு வேக்கப்பான நிலையில் ததாபி பவந்தி ந ததா. ரொம்ப அற்புதமான சப்தம். எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்த சித்தம், எண்ணங்கள் எழறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் ரைஸ் ஆகிறதுக்கு பேர் வித்தான சித்தம். அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற சித்தத்திலும் கூட ததாபி என்ன கேட்டீங்கன்னா முன் போலவே, ததாபின்னு அர்த்தம் நிர்விகல்ப சமாதியில எப்படி இருந்தானோ ததாபி அது போலவே வேக்கப் ஆயிட்டான். ஆனாலும் கூட அவன் எப்படி இருக்கான், முன்னாடி இருந்த அதே மாதிரி. தூக்கத்துல இருந்து வெளில வந்தோம், தூக்கத்துல இருந்து வெளியே வந்தோம்னா தூக்கம் மறந்து போயிடுது, விவகாரத்துல இருந்துடுறோம். நம்ம தூக்கத்துல இருக்க மாதிரியே இருந்தோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தூங்காமல் தூங்கி செத்தவனை போல திரின்னு இருக்கு. செத்தாரை போல் திரி மனமே, செத்தாரை போல் திரி, தூங்குனவன் மாதிரி இரு அப்படின்னு சொல்லுது யோகா சித்தர் பாடல்லாம் இருக்கு. தூங்குன மாதிரியே இரு. தூக்கத்துல ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. ஆனா நமக்கு அப்படி இருக்க முடியுதா? இருக்க முடியல. ஆனா நிர்விகல்ப சமாதியில இருந்து ஒருத்தன் கீழே இறங்குறான் அப்படின்னா இறங்கினதுக்கு பிறகு கூட ரமணர் மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமமான தாட் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார உண்டாகும். மினிமமான தாட். மினிமமான தாட் என்னது? சாப்பிட்றது, தூங்குறது, சின்ன விவகாரங்கள் இருக்கும், ஆசைகள் பாசங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சமாதியில எப்படி இருந்துச்சோ ததாபி ந ததா ததாபி பவந்தி அது போலவே இருக்கின்றது. முன் விஷயங்கள் போலவே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை. ந பவந்தி ததா.
எப்படி இருந்துச்சு? சமாதியில இருந்த மாதிரியே தான் வேக்கப் ஆனதுக்கு பிறகு அப்படி சமாதி கலைஞ்சாலும் கூட அதே அவஸ்தை இருக்கும். நான் நேற்று சொன்னேன்ல, நல்லா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பூரி மசால் சாப்பிட்டு மறுநாள் காலையில பூரி மசால் சாப்பிடலன்னு சண்டை போட்டேன்னு சொன்ன பாத்தீங்களா? பூரி மசால் சாப்பிட்டது டேஸ்டே உள்ள போயிருக்காது. அம்மா பாத்தீங்கன்னா எடுத்து ஊட்டியிருப்பாங்க. ஆனா பூரி மசாலில் இருக்கக்கூடிய ரசம் எதுவுமே இருந்திருக்காது. ஏன்? தூக்கத்தோட அந்த இதுலயே மனசு பதிஞ்சிருக்கும். தூக்கத்தோட ஆனந்தத்தையே எடுத்துட்டு இருக்கும் போது பூரி மசாலா எனக்கு டேஸ்டா இல்லை. அப்போ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனா, சமாதியில இருந்து வேக்கப் ஆயிட்டான். விவகாரமும் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா விவகாரம் நடக்கும் போதும் அவனுடைய சித்தம் பாத்தீங்கன்னா அதே போல இருக்கின்றது. சமாதியில எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கு. ஆனா அடுத்து சொல்றது நேத்தத்தான்றதுக்கு அர்த்தம் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கான்னு அர்த்தம் இல்லை. முன்னாடி எப்படி இருந்தோம்? விவகாரத்துல இருந்தோம். நிறைய சமாதி அபியாசம் அடையறதுக்கு முன்னாடி இந்த மெர்ஜாய் கிடந்தோம் எல்லாத்தோடையும். அது மாதிரி மெர்ஜாய் இருந்தானா? இல்ல இல்ல, விவகாரம் பண்ணுவான். விவகாரம் பண்ணும் போதும் சித்தம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதி அவஸ்தையிலேயே இருக்கும். முன்னாடி விவகாரம் பண்ணும்போது அந்த விவகாரத்தோட இணைஞ்சு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் அவன் கீழே இறங்கியிருப்பான், சகஜ சமாதியில் இருப்பான். அந்த சகஜ சமாதியில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இந்த சித்தத்தோட இணைஞ்சு மெர்ஜாய் இருந்தோமோ, சிங்கனைஸ் ஆகி நம்ம காரியம் பண்ணமோ, அது மாதிரி ஜீவன் முக்தன் கீழே இறங்கினதுக்கு பிறகு அது மாதிரி சிங்காக மாட்டான். இந்த மனசோட எப்பவுமே அவனுக்கு பேதமானது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்த அவஸ்தை அப்படின்னு பேர். ரமண பகவான் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா சொல்றாருல்ல. என்னன்னு கேட்டா, கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடுனா நிர்விகல்பம். அப்ப அவர் எங்கப்பா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை திறந்தாலும் பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தையில தான் இருக்காரு. கண்ணை மூடினாருன்னா பாத்தீங்கன்னா நிர்விகல்பத்துல இருக்காரு. காட்சி தெரியுது, காட்சி தெரியல. நீங்களும் நானும் என்னவா இருக்கோம்? சமாதியில இல்லை, நம்ம எல்லாம் சிங்க் ஆகும். எல்லாத்துலயும் சிங்காய் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நேத்ததா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் தத்துவ வைசாரத்தின்னு ஒரு டீக்கா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா வாசஸ்பதி மிஸ்ரரோடது 51வது பேஜ்ல கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. 51வது பேஜ்ல கீழே சம்ஸ்கிருதத்துல கொடுத்துருக்கேன். அது நான் பாத்தீங்கன்னா இருக்கேன், தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். தத்து ஆகார பரிணத புத்திபோதாத்மா கலு அயம் புருஷக சதா அனுபூயத்தை ந புத்திபோத ரகிதோ அதோ அஸ்ய புருஷஸ்ய புத்திபோதக சுபாவக சவித்துரிவ பிரகாசக நச்ச சம்ஸ்கார சேஷக சேதசிசோ அஸ்தி. ரொம்ப அற்புதம். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த தத்துவ விசாரதியில இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கு சொன்னதெல்லாம் தத்தத் ஆகார பரிணத புத்தி போதாத்மா. இந்த நான் இருக்கேன் பாத்தீங்களா, இந்த நான் அப்படின்ற கான்சியஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. புத்தியில எந்த தாட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதோட பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்பெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்னா அதோட இணைஞ்சு இருக்கும். இப்ப புத்தி போதாத்மா என்ன பண்ணுதுன்னா, நான் எந்த தாட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வெளியில எனக்கு டிராபிக்ல போகும்போது கடுப்பா வருது, என்னடா இப்படி போறானுங்களே அப்படின்னு. டிராபிக்கா போயிட்டு இருக்கு. நான் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோபமாகறேன். அப்படியே எவனா வந்தானு 4 அடி கொடுக்கலாம் போல இருக்கு எனக்கு. என்னையா வண்டி ஓட்டுற, கொஞ்சம் கூட ரூல்ஸே தெரியாம ஓட்டிட்டு இருக்கு பாரு, எவ்வளவு டிராபிக் ஆகுது பாரு, எல்லாத்தையும் எரிச்சு விடுறேன். இந்த தாட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி மாறுதோ அதே மாதிரி நானும் ஆயிடுறேன். இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட தத்து ஆகார பரிணத புத்தி போதாத்மா. புத்தி போதாத்மான புத்தியை பார்க்கக்கூடிய நான், புத்திக்கு சாட்சியா இருக்கிற நான், சாட்சியா இல்லாம சினிமா பிலிம் போட்டுச்சு அப்படின்னா ஜாக்சன் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஜாக்சன் படத்துக்கு போவோம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாக்சன் பாக்குறது, ப்ரூஸ்லி படம்லாம். என்ன ஆகும், அங்க ஒரு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா பண்ணும் போது நம்ம எதிர்க்க இருக்க சேர் இருக்குல்ல, ஓகே உதைக்கிற ஒரே சண்டை தான் போனா. ஏன்னா கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் அங்க ஆக்ஷன் பண்ணும்போது ஜாக்கிசான் பாத்தீங்கன்னா அங்க ஆக்ஷன் பண்ணும்போது, ப்ரூஸ்லி அங்க ஆக்ஷன் பண்ணும்போது இங்கேயும் நம்ம கையை கால எல்லாத்தையும் ஆட்டி அது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். சின்ன குழந்தையில இல்லை, இப்போ நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். எதிர்க்க இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்கு வருது. மனசு பாத்தீங்கன்னா அந்த விற்த்திகளா பரிணமிக்குது. அந்த விற்த்திகளோட நம்ம சிங்க் ஆகிறோம்.
சிங்க் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இந்த சித்தம் வேறன்னு தெரியாம அந்தந்த சித்தத்துக்கு ஏத்த மாதிரி மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரே ஃபார்ம்ல இருக்கோமா நம்ம? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரியா இருக்கும்? உங்க வீட்டுல அப்படி இருந்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கீங்க சில மாதிரி அப்படின்னு. அப்போ ஒரே ஸ்திதியில இருக்கமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சதா காலமும் நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. சாட்சியா இல்லாம பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வாஸ்தவத்தை என்னோட சொரூபம் என்னது? அப்பரிணாமினி, பரிணாமமே இல்லாதது, ஏக்க ரூபமா இருக்கிறது, வெறும் கான்சியஸ்னஸ். ஆனா இந்த மனசுக்கு ஏத்த மாதிரி இது மாறிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்டது கலு அயம் புருஷக. இது மாதிரிதான் அந்த புருஷன் இருந்தான். நம்ம இப்பெல்லாம் இருக்கோம். சதா அனுபூயத்தை. இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சாமி அனுபவம்? நம்ம எல்லாத்துக்கும் தான் அனுபவம். டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப கூட அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. ஒரே போர் அடிக்கு, சாமி எது இதே பேசிட்டு இருக்க, தேவையில்லாம. சீக்கிரம் நம்ம ஸ்லோகத்தை முடிச்சுட்டு போவாரா வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு சாமி அப்படின்னு தோணுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி மனசுக்கு போர் அடிக்குது. அப்ப மனசுக்கு போர் அடிக்கும் போது தனக்கும் போர், எனக்கு ஒரே போரா இருக்கு. ஆனா நான் என்னவா இருக்கேன்? நான் ஆனந்த ஸ்வரூபம். ஆனா அது தெரியாம மனசுக்கு போர் அடிக்குதுன்றத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது. அனுபவம் ஆகுதா? சதா அனுபூயத்தே. எல்லா காலத்திலயும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மனசு எப்படி பரிணமிக்குதோ, மாற்றத்தை அடையுதோ, அதே மாதிரி மனசோட பரிணாமத்துக்கு ஏத்த மாதிரி நானும் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உலகத்துல எல்லாரும் சதா காலமும் அனுபவமா அனுபவிக்கிறோம். ந புத்தி போத ரகிதோ. என்னைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லவே இல்லை. என்னைக்கா புத்தியை விட்டுட்டு என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? மனசை விட்டுட்டு நீங்க நில்லுங்க பார்க்கலாம். மனசு தனி அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு, மனசை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற அப்படின்னு சாட்சியா நில்லுங்க. நிக்க முடியல. அதனால சொல்லுது என்னன்னு கேட்டா, ந புத்தி போத ரஹிதோ அதோ அஸ்ய புருஷஸ்ய புத்தி போதா சுபாவக. அப்ப இந்த புத்திய பார்க்கறது இருக்குல்ல, பார்த்து நம்ம சிங்க் ஆகிறோம். அப்ப பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா நான். ஆனா நம்ம என்னது? சங்க தோஷம். பார்க்கறதோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிடும். யானை மாதிரி. யானை குட்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மண்ணை பார்த்தாவே அதுக்கு என்ன ஆகும்? மண் எடுத்து அள்ளி அள்ளி மேல போட்டுக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுல என்னெல்லாம் பண்ணுதோ அதை பார்க்கிறவனா இல்லாம, திரஷ்டாவா நிக்காம, சாட்சியா இருக்காம நம்ம என்ன பண்றோம்? அத அந்த ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய சித்தத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறத மேல எடுத்து எடுத்து மேல போட்டுக்கிறோம். புத்தி போதாத்மா. அப்ப பார்க்கிறது தான் என்னுடைய சுபாவம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவிதா சவித்துரிவ பிரகாசக. இந்த சூரியனோட பிரகாசம் இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையும் பார்க்குதா? சூரியன் பார்க்கிறான். ஜெகத சக்ஷு. இதுல வந்து சந்தியாவந்தனத்துல மந்திரம் இருக்கு. இது எப்படி? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கே சக்ஷுவான், கண்களாம். கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கிறான்னு தானே அர்த்தம். சூரியன் சதா பகல் ஃபுல்லா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் வாஸ்தவத்துல. சரி, சூரியனுக்கு இந்த லோக்கத்துக்கு ஏதாவது டச் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவன் தான் சாட்சி. மனத்திலையும் அவன் தான் பிரகாசிக்கிறான், சந்தனத்திலையும் அவன் தான் பிரகாசிக்கிறான், பூக்கள்லயும் அவன் தான் பிரகாசிக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்களோட ஸ்மெல்லோடையும் டச் இல்லை, மனத்தோட ஸ்மெல்லோடையும் அவனுக்கு டச் இல்லை, புண்ணியாத்மாவோடையும் அவனுக்கு டச் இல்லை, பாப்பாத்மாவோடையும் அவனுக்கு டச் இல்லை. அந்த சூரியனோட பிரகாசம் வெறும் பிரகாசமா இருக்கு. பிரகாசிக்குதா? ஆமா, பிரகாசிக்குது. அதே மாதிரி இந்த நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரகாசிக்குது. இதோட சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தல், பிரகாசித்தல் தான் இதோட சுபாவம். அப்படி இருந்துகிட்டு நச்ச சம்ஸ்கார சேஷே சேதசி சுவாஸ்தி. நம்ம ஏதாவது இந்த மனசுக்குள்ளார சம்ஸ்காரம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன லாஸ்ட் சம்ஸ்காரம் என்னது? நமக்கு உண்டாகிற லாஸ்ட் சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம். இப்ப நமக்குள்ளார சம்ஸ்காரம் இருக்கா இல்லையா? வாசனா இருக்கா இல்லையா? ஏகப்பட்டது இருக்கு சாமி. ஒண்ணு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட வாசனைகளை வச்சிருக்கோம். வாசனைகள், அதுக்கு மேல சங்கல்பம், அதுக்கு மேல தாட்ஸ். இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவா ஆக முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் வாசனைகளும் சங்கல்பங்களும் மனசும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்க தோஷம்,
இது இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா சுதந்திரமா இல்லாம வெறும் சாட்சியா இல்லாம என்னவா இருக்கு, இந்த இந்த தாட்ஸோட கலந்து போய் கிடைக்குது. எது வரைக்கும் சுவாமி கலந்து போகும்? நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம், மெதுவா ஆரம்பிப்போம், மனசை மெதுவா நிப்பாட்டுறதுக்கான முயற்சி, மனசோட தாட்ஸை. அதுக்கப்புறம் 2வது சங்கல்ப நாசத்துக்கான ஒரு பக்கம் கர்மா பண்ண போறோம், எக்ஸசைஸ் பண்ண போறோம், நிறைய பிராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனா தியாகம்னு ஒண்ணு பண்ண போறோம். இந்த வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா மூலம். அதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிப் என்னது அப்படின்னா, போன சூத்திரத்துல லாஸ்ட் எண்டு ஒண்ணு பார்த்திருக்கோம். இந்த சித்தத்தோட லாஸ்ட் தாட் எதுனா, எந்த முக்த புருஷனானாலும் அவனுடைய லாஸ்ட் தாட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாசனா எந்த வாசனான்னு கேட்டீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம். அதான் லாஸ்ட் வாசனை அவனுக்கு. அப்ப இந்த நிரோத சம்ஸ்காரம் இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் மோட்சம் இல்லை, கைவல்யம் இல்லைன்னு போன ஸ்லோகத்துல கடைசி பேராகிராஃப்ல இதுல வியாச பாஷ்யத்துல பார்த்திருக்கோம். நிரோத சித்தம் இருக்குன்னா கூட 98% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், இன்னும் இவன் குணாதீத்தன் ஆகல, இன்னும் 2% தமோ குணமும் ரஜோ குணமும் இருக்கு, அங்கேயும் ஒரு சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சம்ஸ்காரத்தோட மிச்சம், லாஸ்ட். அது இருக்கும்போது கூட சேதசி சோ ந அஸ்தி, அவன் அப்போ சாட்சியா இல்லை. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் அப்படின்றதோட அந்த நிரோத சம்ஸ்காரம் இணைஞ்சிருக்கும். அந்த சம்ஸ்காரமும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு போகுதோ அப்ப என்ன ஆயிடும், நிரோத சம்ஸ்காரத்தையும் தாண்டி இவன் தான் எல்லா விற்த்திகளும் அந்த நிரோத சம்ஸ்காரமும் இல்லாம போச்சுன்னா, நிரோத சம்ஸ்காரம் நேற்று ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நேற்று ஒரு க்ஷணம் நிப்பாட்டி பார்க்கும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி பார்க்கும். அந்த ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகு வந்து அதுக்கு பேர் நிரோதம்னு பேரு. விற்த்திகள் அங்க இருக்காது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அங்க கேப் கிடைக்கும் விற்த்திகள் இல்லாம, அது ஒரு பதிவா போயிடும், நிரோத சம்ஸ்காரம் பேர். திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும்னு திரும்ப பண்ணி அது ஆசையை தூண்டி திரும்ப நிரோதம் பண்ணும். அப்ப நிரோத சம்ஸ்காரம் இருக்குன்னா கூட அது கூட அந்த நிரோதம்ன்ற ஒரு காரியத்துல உங்களை பிரவருத்தி பண்ண வைக்குது. எந்த வாசனைகள் இருந்தாலும் அது ஒரு காரியத்தை பிரவருத்தி பண்ண வைக்கும். அதே நேரத்துல அந்த நிரோத சம்ஸ்காரமும் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த இடம் தான் சர்வ விருத்தி நிரோதக, அதான் நிர்விகல்ப சமாதி. அந்த இடத்துல எந்த சம்ஸ்காரமும் மிச்சம் இல்லை. அப்ப எந்த சம்ஸ்காரமும் மிச்சமில்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, தான் தானா இருக்கான். அவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே. கீதால வந்து பாத்தீங்கன்னா எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. அந்த இடத்துல வந்து வாசனை இல்லை, சங்கல்பம் இல்லை, அதுக்கப்புறம் மனமும் இல்லை, அவன் அவனாயிருக்கின்றான். அவன் ஆனந்த சுரூபத்தை தன்னிடத்திலேயே சுகத்தை அனுபவிக்கிறவனா இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 3:17 நினைக்கிறேன். எஸ்து ஆத்மரதிரேவஸ்யா 3:17 பகவத்கீதையில 3வது ஸ்லோகம் 17வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இந்த இது ஒன்று சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு. அடுத்த பேஜ்ல பாருங்க, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. அது ஏதோ விட்டு போச்சு, தமிழ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் எழுதாம விட்டுட்டேன். வெறும் சம்ஸ்கிருதத்துல மட்டும் 52வது பேஜ்ல நடுவுல ஒரு போல்டா போட்டுருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு தத்துவ வைசாரத்தில டீக்காக்காரர் சொல்றார். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யதா நிரோதே ததைவ வித்தானே அபி. பாஷ்யத்துல இருக்குல்ல, பாஷ்யத்தை என்ன சொல்லியிருக்கு, வித்தான சித்தே து சதி ததாபி பவந்தி ந ததான்னு போட்டிருக்கா. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக ஆச்சா டீக்காவை நான் எழுதியிருக்கேன். டீக்கால என்ன சொல்லுதுன்னா, யதா நிரோதே, எந்த விதமா இவன் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில நிரோத சமாதியில நிர்பீஜ சமாதியில இருந்தானோ உட்கார்ந்து இருந்தானோ அப்ப சித்தத்துல எந்த விருத்திகளும் இல்லைல்ல, அதே மாதிரி தான் ததா யதா நிரோதே ததா ஏவ வித்தானே அபி. ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியில எப்படி இருந்தாரோ, சதாசிவ பிரம்மேந்திரர் சமாதியில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவங்க எந்திரிச்சு வேக்கப்பாய் போகும் போதும் சுத்தி இருக்கிற காரியங்கள் பண்ணும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா வித்தான அவஸ்தையிலையும் கூட இருப்பார்கள். சமாதியில இருந்து கீழே இறங்கணும். அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்றோம், சகஜ சமாதி. அதான் சகஜ சமாதி. ஆயிடுச்சா?
ந கலு சுக்திகாயா. ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்திகாயாக. சுக்திகாயாகனா என்ன அர்த்தம்? சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி போல போனீங்கன்னா, கடை சீஷோர் போனீங்கன்னா, கடற்கரையில போனீங்கன்னா என்ன தெரியும்? சிப்பி தெரியும். அங்கங்க பார்ப்போம். சிப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில் பட்டோட எப்படி தெரியும்? கிளாரிட்டி நல்ல வெள்ளி மாதிரி. சுக்திகாயாக பிரமாண விபர்யய ஞான கோச்சரத்வே அபி ஸ்வரூப உதய வியயௌ பவதஹ. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிப்பிய பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போறோம். அந்த குழந்தை சொல்லுது, ஆஹா வெள்ளியா கிடக்குது ஜி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தெரியல சிப்பிதான்றது தெரியல, தூரத்துல இருந்து பாக்குது. அந்த சீஷோர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது எல்லா இடத்துலயும் ஐயோ வெள்ளியா கிடக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது கண்களால பிரமாணம்னு என்ன அர்த்தம்? கண்களால பிரமாண. முதல்ல என்ன தெரியுது? தூரத்துல கண்களால தானே பார்த்தோம். அந்த குழந்தையும் கண்ணில் தான் பார்த்துச்சு. சிப்பி எப்படி தெரிஞ்சுது? சிப்பி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியா தெரிஞ்சு. கண்ணில் தானே பார்த்தோம். கண்ணில் பார்த்தா உண்மை தானே தெரியணும். ஆனா கண்ணில் பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா சிப்பியா தெரியாம சிப்பி எப்படி தெரிஞ்சது? வெள்ளியா தெரிஞ்சது. பிரமாண விபரிய ஞான கோச்சரத்வே அபி. அப்ப வந்து என்ன தெரியுதுன்னா விபரியமா தெரியுது. விபரியம் அர்த்தம்? சிப்பியா தெரியாம சிப்பி வெள்ளியா தெரிஞ்சது. விபரிய ஞானம் உண்டாச்சு. கண்ணாலதான் பார்த்தேன். அந்த குழந்தை சொல்லுது, நான் கண்ணால பாக்குறேன் அது வெள்ளிதான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல கூட்டு போய் அது இப்ப என்னப்பா பாப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆஹா இது சிப்பியா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு வெள்ளி மாதிரியே பிரகாசிச்சது இல்ல, ஓஹோ இதான் சிப்பியா அப்படின்னு அது என்ன பண்றது? தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு? கண்களால பார்த்த பொய்யான ஞானம் உண்மையான சிப்பிய பார்க்கும் போது சொரூப உதய வியயௌ பவதஹ. உண்மையான சிப்பிய பார்த்த நிலையில அதுல இருந்த வெள்ளி ஞானம், அது வெள்ளின்னு ஒரு ஞானம் நமக்கு உண்டாயிருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு? வியமாயிடுச்சு, நஷ்டமாயி போச்சு. பிரதிபத்தாத்து ததாபூதம் அபி ததாபூதம் அபி அததாத்வேன அபிமன்யந்தே. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தெரியுமா சிப்பி தெரியுமா? கண்ணில் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல பார்த்தா நமக்கும் வெயில்ல பார்த்தா சிப்பி வந்து வெள்ளி மாதிரி தான் தெரியும் இப்போ. ஆனா நமக்கு அறிவு இருக்குல்ல, பார்த்துட்டோமே, எடுத்து பார்த்துட்டோம் கையில எடுத்து. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிப்பி தான். அப்ப என்ன தெரியுது? வெள்ளி மாதிரி தெரியுது. இப்ப நமக்கு கண்ணில் தெரியும், வெள்ளி மாதிரியே கிளார் அடிக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட, ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி மோகம் இல்லை. கரெக்டா? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஹா போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மோகம் இருக்கும். ஐயோ ஏகப்பட்ட வெள்ளி இருக்கு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிச் ஆயிரலாம் அப்படின்னு நமக்கு ஒரு தோணும், ஒரு மோகம் இருந்துச்சு. நம்ம போய் எடுத்து பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சது வெள்ளி இல்ல சிப்பி அப்படின்னு. அதுக்கப்புறமும் உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கிற சிப்பி எல்லாம் வெள்ளியாதான் தெரியும். இருந்தாலும் முன்னாடி இருந்த மோகம் இப்ப இருக்காது. இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சிப்பி தான், ஆனா வெள்ளியா தெரியுது, வெள்ளி மாதிரி பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதேதான் அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில போய் ஒருத்தன் அட்டைன் பண்ணதுக்கு பிறகு தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகி நிர்விகல்ப சமாதியில சர்வவிருத்தி நிரோதம் ஆனதுக்கு பிறகு சொரூபத்துல தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு அவன் வெளியில கீழே இறங்கி வருவான். கீழே இறங்கி வரும்போதும் இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி திருஷ்யத்தோட திரஷ்டாவை சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தான். சித்தத்துல இருக்கிற விற்த்திகளோட இவன் இணைஞ்சு இருந்தான். ஆனா இப்ப எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி மாடி இணைஞ்சு இருக்க மாட்டான். தத்தா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆவதில்லை. அப்ப என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, சித்தத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? சித்தத்துல ஞானிக்கு தாட்டு உண்டாகுமா சாமி? ரமண மகரிஷிக்கு தாட்டு உண்டாகுமா? ஆகாதா? இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல். நீங்க வந்து அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெட்டுறேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு லேயரா அவ்வளவு தப்பிதங்களா நிறைய பதிவுகள் நமக்கு உள்ளார இருக்கு.
நிறைய கனவு வந்து பாத்தீங்கன்னா வருமா வராதா? ஞானிக்கு ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் இருக்குமா இருக்காதா? அப்படின்னு தாட் இருக்குமா இருக்காதா? அதான் இங்க சொல்லுது. சிப்பின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுல இருக்கிற வெள்ளின்றது வந்து தெரியாம போச்சா தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளார் அடிக்கிறது வெள்ளி மாதிரியே தெரிஞ்சுது. ஆனா மோகம் உண்டாச்சா உங்களுக்கு? உண்டா? புரியுதா? முன்னாடி மோகம் உண்டாச்சு, இப்ப மோகம் உண்டாகல. காணல் ஜலம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது உண்மை இல்லை, காணல் ஜலம் அது பொய்யானதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் டும்முன்னு மறைஞ்சு போச்சா? மறையல. நம்ம எப்ப போனாலும் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே ஒரு 11 மணிக்கு மேல போனீங்கன்னா காணல் ஜலம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட காணல் ஜலம் நமக்கு முன்னாடி ரோட்ல தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அதை எடுத்து குடிச்சுக்கலாம்னு ஒரு மோகம் உண்டாகுமா? உண்டாக. நல்லா ஸ்பஷ்டமா தெரியாது பொய் அப்படின்னு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதில இருந்து கீழே இறங்கும் போதும் அவனுக்குள்ளார விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணக்கூடிய இந்த மனசு தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த தாட்டோட இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்க்கு என்ன ஆகாது? சிங்க் ஆகாது. பார்ப்பவன் பார்ப்பவனா இருப்பான். இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகளா திருஷ்யமா இருக்கும். இவன் இவனா இருப்பான், கைவல்யத்திலேயே இருப்பான். கைவல்யம் என்ன? தனிச்சே இருப்பான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாட்டோட சேர்ந்து இருந்தான். நிர்விகல்ப சமாதி போயிட்டு வந்ததுக்கு பிறகு தாட்டோட எந்த தாட்டோடையும் ஐடென்டிஃபை பண்ணாம தாட்டா இருக்கும், விஷயம் விஷயமா இருக்கும், எல்லாமே திருஷ்யமா இருக்கும். எப்படி காணல் ஜலத்தை பார்த்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குடிக்கணும்னோ குளிக்கணும்னோ எந்த ஒரு ஆசையும் உண்டாகிறது இல்லையோ, சிப்பியில தெரியற வெள்ளி வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, அது சிப்பின்னு 100% தெரிஞ்சதுனால அதை போய் எடுத்துக்கலான்னு ஓடி போய் அதை எடுக்கணும்ன்ற ஆசை உண்டாகிறது இல்லையோ, அதே மாதிரி நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கினவன் என்ன பண்ணுவான்னு கேட்டினா, இந்த உலகத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாம தானாவே இருப்பான். ஆத்மா ராமனா இருப்பான். தன்னிடத்திலேயே சுகம் காண்பவனா அவன் இருப்பான். வெளியில இருக்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். இது எல்லாம் அனாத்ம விஷயங்கள், இது எல்லாம் வெறும் ஜடம், இது எல்லாம் திருஷ்யங்கள் அப்படின்னு அவனுக்கு நல்ல முறையில தெரிஞ்சிடும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி அவன் இருப்பதில்லை. சம்சாரியா இருக்கும் போது அவன் எப்படி இருந்தானோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கினவன் அது மாதிரி இருப்பதில்லை. அதனாலதான் ரமண பகவான் சொல்றோம். சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது நல்லா புரியறதுக்காக சொல்றேன். ஒருத்தர் வரார் ரமண பகவான் ஆசிரமத்துக்கு. ஒருத்தர் வந்து கேட்கிறார். அப்ப நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூவ்மெண்ட்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல நம்ம ஏதாவது ஆசிரமத்துல இருந்து நம்ம ஏதாவது பண்ணலாமே சுவாமி. ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை, பேசாம இருக்கிறார். திரும்ப கேட்கிறார். 2 வாட்டி கேட்டான், 3 வாட்டி கேட்கிறான். பகவான் வந்து 3ஆவது வாட்டி சொல்ற, புரியலையா அப்படின்ற. புரியல. நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கிற. சொல்ற போது கரெக்டா கேட்கிறார். நீ எதுக்கு வந்த? என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ட. உன்னை தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. ஃபர்ஸ்ட் உன்னை தெரிஞ்சுக்கோ, மிச்சம் உலகம்னு ஒண்ணு இருந்தா பார்க்கலாம். உன்னை தெரிஞ்சதுக்கு பிறகு உலகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பார்க்கலாம், சத்தியமா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டினா, தன்னை அறிந்த பிறகு தனக்கு அந்நியமா இருக்கிறது தான் திருஷ்யமா போயிடும். இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம தன்னை அறியல, அதனால என்னவா இருக்கும்னு கேட்டா தானா இல்ல, நிர்விகல்ப சமாதி நமக்கு அட்டைன் பண்ணல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப எல்லாத்தோடையும் சேர்ந்து மெர்ஜாகி போய் கிடக்கும், கலந்து இருக்கும், நம்ம சிங்க் ஆயிருக்கும். மனசை பிரிக்க முடியல, புத்தியை பிரிக்க முடியல, இந்த தேகத்தை பிரிச்சு அறிய முடியல, சென்ஸ் ஆர்கன்ஸை பிரிச்சு அறிய முடியல, என்னோட வெளியில இருக்கக்கூடிய சொத்து பத்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பிரிச்சு அறிய முடியல. இது எல்லாம் திருஷ்யம்னு தெரியல. அப்ப எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, தானா நின்னா மட்டும்தான் தனக்கு வேறா இது இருக்குன்னு தெரியும். அதுதான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்றோம். அதனால கிளியரா இருக்குங்க. ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். எல்லா விற்த்திகளும் நின்னா மாத்திரம்தான் என்னாகும், நீங்க அதுக்கு போய் நிக்க முடியும். இல்ல அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்னேன்ல, விவேகச்சுராமணியில வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், வேதாந்தம் படிச்சு கொடுக்குறோம், நிறைய பேசுறோம், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்
வேற விஷயங்களோட கலந்து கலந்துதான் இருக்கும். பகவான்கிட்ட இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் ஆடல அசையல், அதான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்த சமாதியில். ஒரு க்ஷணம் கூட அவரோடது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொரூபத்துல இருந்து எந்த ஆன்சர் எடுத்தாலும் மரண கால பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இதுல எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்னு. நமக்கு ஞானம் வந்திருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், விஷயம்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் கூட இதெல்லாம் பொய்ன்னு தெரியும், இதெல்லாம் திருஷ்யம்னு தெரியும். இது எல்லாம் திருஷ்யம்னு தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துருமோ பயம், இந்த தேகத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ, இந்த மனசுக்கு ஐயோ மனசு சஞ்சலமா இருக்கே, தூங்கலையே, தூக்கத்துக்கு வந்து பிடிச்சு எடுத்துக்கலாமா, தேகத்துக்கு ஏதாவது பிடிச்சி ஆயிடுமோ, இந்த இந்திரியங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, என்னோட சொத்துபத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ, என்னோட சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நம்ம பயப்படுறோம், கவலைப்படுறோம். திருஷ்யம் எல்லாமே திருஷ்யம் அப்படின்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியல. தாட்ஸோட கலந்து கலந்துதான் நான் இருக்கேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு ஞானியா இருந்தாலும் கூட நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், எண்ணங்களோடு கலந்துதான் தன்னை அறிவான். இந்த தாட்ஸோட மிஸ்ரித்தமா தான் கலந்து போய் தான் அவன் இருப்பான் ஒழிய கலக்காம தன்னை அவனுக்கு அறிய முடியாது. அப்ப ஒரிஜினல் தான் தன்னை அறியணும் அப்படின்னா என்ன ஆகணும், சர்வ விருத்தி நிரோதம் நடந்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா சுவாமி அப்படின்னா ஏகப்பட்ட பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது கட்டோபனிஷத்துல. இந்த ஆத்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது, ஆத்ம தத்துவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்ற சாட்சாத்காரம். திரஷ்டு சொரூபே அவஸ்தானம் இருக்குல்ல, இந்த திரஷ்டாக்கு என்ன பேரு தெரியுங்களா, சத்து சித்து ஆனந்தம்னு பேரு. திரஷ்டாக்கு என்ன பேர், என்ன சொரூபம், பார்வைன்னு சொன்னல, திருக்கு சொரூபம் பார்வைன்னு சொன்னோம், பிரகாசம் சொன்னோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சொல்லும் போது, உபனிஷதங்கள் சொல்லும் போது என்ன சொல்லுது, சத்து சித்து ஆனந்தம். நம்மளை அறியணும்னா எப்படி அறியணும் அப்படின்னா, வெறும் அறிவு பிரக்ஞா, வெறும் பிரக்ஞா, வெறும் கான்சியஸ்னஸா தான் அறியணும். அதுக்கு பேரு சித்துன்னு பேரு. அதுக்கு பேர் என்னது, சித்து. மாயா சேர்ந்துச்சுன்னா சித்தம் ஆயிடும், சித்தோட மாயா சேர்ந்துச்சுன்னா சித்து சித்தம் ஆயிடும். சம்சாரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒய்ஃப் சேர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சம்சாரம் தான், ஒரே குழந்தை குட்டியாய் ஜெயின்னு இருக்க வேண்டியதுதான் சம்சாரத்துல. இந்த மாயான்ற தேவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, சித்தையில இருக்கக்கூடிய தேவை எடுத்துட்டீங்கன்னா சித்த ஆயிடுங்க. சித்துனா என்ன அர்த்தம், பிரக்ஞா, கான்சியஸ்னஸ் வெறும். அப்ப நான் என்ன எப்படி அறியணும் அப்படின்னா, வெறும் அறிவா அறியணும், வெறும் திருக்கு சொரூபமா அறியணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் சித்துக்கு அப்புறம் சத்து இருக்கே சாமி அப்படின்னா, கட்டோபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது 3:2:12 மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது அத்தியாயம் 2வது வள்ளி, இல்லைன்னா மொத்தமா சொன்னீங்கன்னா 5வது வள்ளின்னு கூட சொல்லுவாங்க. 5வது வள்ளியில 12வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்யோ ந சக்ஷுஷா. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாக்குனால அடைய முடியாது. கேனோபனிஷத்து போயிட்டு இருக்கு. கேனோபனிஷத்துல இதேதான். ந வாச்சா, நைவ வாச்சா, வாக்குனால இந்த ஆத்ம தத்துவ கான்சியஸ்னஸ் அறிய முடியாது. ஷட் டவுன் பண்ணுங்க வாக்கு. அப்புறம் ந மனசா பிராப்தும் சக்யோ, இந்த மனசுனால அடையவே முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, மனசுனால என்னதான் யோசிச்சிங்கனாலும் மனசுனால அறிய முடியாது. இதெல்லாம் இப்ப நம்ம பண்றதெல்லாம் சிரவணம் பண்றோம். சிரவணத்துல நல்ல நாலேஜை வாங்கிக்கிட்டு மனநத்துல அன்வான்டா இருக்கிறத எல்லாத்தையும் நேர்த்தி பண்றீங்கன்னு வச்சுங்க. திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு மனசையும் என்ன பண்ணணும், நேர்த்தி பண்ணணும். அதான் விருத்தி நிரோதம். விருத்திய நிரோதம் பண்றதும் நேர்த்தி பண்றதும் ரெண்டும் ஒண்ணு. வேதாந்தத்துல நேத்தின்னு சொல்றோம், இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. இந்த யோகத்துல என்ன பண்ண போறோம்னா, இது திருஷ்யம் இது ஆத்மா இல்லை, இது திருஷ்யம் இது ஆத்மா இல்லைன்னு அதை நெகேட் பண்றது. இதுலயும் யோகத்திலயும் அதே தான் பண்றோம். வேதாந்தத்துல இது பொய்ன்னு நெகேட் பண்ணுவோம், இதுல யோகத்துல இது திருஷ்யம்னு நெகேட் பண்ணுவோம். எல்லா விற்த்திகளையும் நீக்கினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மனசு அங்க இல்ல. மனசு இல்லாத இடத்துலதான் தானா இருக்கான். அப்ப மனசுனால அடைய முடியாது,
சப்த இந்திரியங்களால் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால அடைய முடியாது. அப்ப இந்த தானை எப்படி அறியறது சுவாமி? ஏன்னா மனசுனால அறிஞ்சிங்கன்னா ஏதோ நாம ரூபத்தை தான் நீங்க அறிய முடியும். வாக்குனால அறிஞ்சிங்கன்னா ஏதோ சப்தத்தினால உணர்த்தக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவை அறியலாம். ஆனா இந்த ஆத்மாவை எப்படி அறியணும்னா அஸ்தி இத்யேவ புருவத்தக அஸ்தீதி புருவத்தக அந்யத்திர கதம் தது உபலப்யது. இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அஸ்தி இருக்கிறது அப்படின்னு அறியணும். என்னவா இருக்குன்னா நாம ரூபம் வந்துடும். அப்ப என்னை எப்படி அறியணும் அப்படின்னா பிரம்மத்தை அறியறது இருக்கிறதுன்னு அறியணும். எவன் இருக்கிறதுன்னு அறியறானோ அவன்தான் இருக்கிறேன் அப்படின்னு அறிய முடியும். இந்த ஆத்மாவை முதல் அனுபவம் எப்படி அறியணும்? சித்தா அறியணும். சைத்தன்யமா ஞானமா வெறும் பிரஜையா அறியணும். அதே மாதிரி இருக்கிறேன் இதான் அனுபூதி. அனுபூத்தினா வேற எதையோ அனுபவம் பண்றது இல்ல. ஏதாவது வரும் சுவாமி அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஏதாவது மசாலா காட்டும். டான்ஸ் ஆடுமா முன்னாடி நான் ஜிகு ஜிகுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடாது. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. சமாதியில என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறேன் அஸ்மி, அவ்வளவுதான், நான் இருக்கேன். ஆனா இப்ப என்னவா இருக்கோம்? நம்ம யாராவது கேட்டா என்னவா இருக்கீங்க, உடனே ஐடி கார்டு எடுத்து காட்டுறோமா? நான் இன்னவா இருக்கேன், இதுவா இருக்கா, அதுவா இருக்கேன், ஒரே கன்ஃபியூஸ். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கோம்னு அர்த்தம். ஒரு 10 கார்டு எடுத்து நீட்டிங்கன்னா அவ்வளவு குழப்பத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வாஸ்தவத்துல என்னவா இருக்கோம்னு கேட்டீங்கன்னா இருக்கேன், ஜஸ்ட் பி, அவ்வளவுதான். பீயிங் தான், வேற எதுவும் இல்லை, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இப்படிதான் அறியணும். அதுக்கு பேரு சத்துன்னு பேரு. அப்ப நம்ம எப்படி அறியணும்? சத்தா அறியணும், சித்தா அறியணும். அந்த சத்து சித்தா அறிஞ்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சொல்லுது, சுகம் ஆத்யந்திகம் எத்தது புத்தி கிராக்கியம் அதீந்திரியம். கீதால பாத்தீங்கன்னா சொல்லுது, அது எப்படி பார்க்கணும்னா ஒரே சுகஸ்வரூபங்க, தானா நிக்கிறது இருக்கு பாருங்க, ஒரே ஆனந்தம். மைசூர் பாக்க ஆனந்தம் இல்லை, நல்ல வேற ஏதாவது பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டு இல்லை, இளையராஜா மியூசிக் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று சிமி சேச்சி வாங்கிட்டு வந்த எனக்கு ஒரு ரஜாய் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று நான் போட்டு அதை படுத்து தூங்குனேன். எங்கிருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல. அப்படியே நினைச்சேன், ஐயோ கெட்டோம் செத்தோம், நம்ம இதெல்லாம் யூஸே பண்ணணும்னு எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் படுத்தாவே என்ன சாஃப்டா தெரியுங்களா இருக்கு. அப்படியே அந்த ஸ்பர்ஷ சுகம் பாத்தீங்கன்னா நேற்று மத்தியானம் தூங்குனேன்ல, அதுல நேற்று மத்தியானம் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். எனக்கு இது நாள் வரைக்கும் நான் தூங்கவே இல்லையோன்னு தோணிடுச்சு எனக்கு அதுல படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் தான். அப்போ இன்னும் நிறைய மேட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல, யூடியூப்ல எல்லாம் போட்டு காட்டுறான், விதவிதமா மார்க்கெட்டிங் பண்றான். இந்த ஸ்பர்ஷ இந்திரிய சுகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ எந்த சுகமும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தானா நிக்கிறது பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு என்னுடைய சொரூபமே சுகம். அப்ப நான் எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது விஷய சுகமா அறியக்கூடாது. என்னுடைய சொரூபமே சுகம்னு விஷயத்தை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தானா அறிகிறது. இருப்பா அறியணும், அதே நேரத்துல அறிவா உணர்வா அறியணும், அதுக்கப்புறம் ஆனந்தமா அறியணும். என்ன அப்ப இதை அறியணும். அறிஞ்சவன் தான் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன்னு சொல்றோம். இது வேற ஏதாவது ஒண்ணு மனசுல ஒரு தாட் இருந்தா கூட அது என்ன ஆயிடும், மனசோட தாட்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இந்த காத்து இருக்குல்ல, நான் சொல்றேன், காத்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப எந்த ஸ்மெல்லும் இல்லை, ரூம்ல எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஒரு அகர்பத்தி கொளுத்தி வச்சோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா காத்து என்ன ஆயிடுது, டும். நான் சொல்றேன், அகர்பத்தியே என்னன்னா காத்தோட கலக்க கூடாது. காத்தே அகர்பத்தியோட கலக்காதன்னா 2 நடக்குமா? யோசிச்சு பாருங்க. அகர்பத்தியை கொளுத்தி வச்சாவே அது காத்தோட அந்த ரூம் ஃபுல்லா கலந்து ஸ்மெல் ஆயிடும். வேற என்ன பண்ண முடியும்? வேற எதுவும் செய்ய முடியாது. இதே மாதிரி இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா விருத்தி உண்டானோன்னு அடுத்தடுத்த ஸ்லோகம் சொல்ல போறேன். அதுக்காக தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அடுத்த சூத்திரத்துல இது கம்மியே வருது கண்டினியூவா. இந்த சித்தத்துல ஒரு விருத்தி உண்டானோன்னு அடுத்து சொல்ல போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அயஸ்காந்த மணிகல்பம்னு ஒரு வார்த்தையை வியாச பாஷ்யத்துல அடுத்து சொல்றேன் அடுத்த சூத்திரத்துல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரியா. மேக்னெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் ஆத்மா நான் இருக்கேன், இந்த பக்கம் நான் இருக்கேன், இங்க நடுவுல பாத்தீங்கன்னா மேக்னெட் இருக்கு, சித்தம் இருக்குது, இந்த பக்கம் இந்த உலகம் இருக்கு. அப்ப நான் இந்த சித்தம் பாத்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி சித்தம், அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா உலகம். இந்த காந்தம் என்ன பண்ணும்,
2 பக்கமும் இருக்கிற இரும்பை வந்து டக்குன்னு இழுத்துக்குமா? இதே மாதிரி இந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற இந்த நாணையும் பிடிச்சி இழுத்து பண்ணிக்குது. நல்ல பவர்ஃபுல் மேக்னெட். சிலதெல்லாம் நான் சின்ன வயசுல விளையாடும் போது பார்த்துருக்கேன். அப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு. நல்ல ரயில்வேல யூஸ் பண்ற மேக்னெட். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட். ஒரு கொஞ்சம் டைம்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களால பிரிச்சு வைக்க முடியாது. டக்குன்னு போய் இணைஞ்சிடும். நடுவுல கையை வச்சீங்கன்னாவே கையில அடிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேக்னெட்லாம் இருக்கு. அப்போ அது மாதிரி இந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாணை தனியா விற்க மாட்டேங்குது. சித்தத்துல ஒரு தாட்டு வரும்போதே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, டம்னு போட்டு இழுத்துக்குது. நாணை இழுத்து தன்னோட இணைச்சிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தையும் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தம் டக்குன்னு இழுத்து கவர் பண்ணி தன்னோட ஆக்கிக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு தாட் உண்டாகும் போதே அந்த தாட்ல என்ன இருக்கு? ஒரு தாட் என்ன டிஃபைன் பண்ணுங்க. ஒரு தாட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. புஸ்தகம். வெளியில இருக்கிறது புஸ்தகம்னு ஒரு தாட். ஒரு புஸ்தகம் பாக்குறேன். ஆப்பிளை பார்த்தோம்னா ஆப்பிள், செல்போனை பார்த்தா செல்போன், மானிட்டரை பார்த்தா மானிட்டர், டேபிளை பார்த்தா டேபிள், பர்வதத்தை பார்த்தா பர்வதம். அப்ப எதை பார்க்கிறனோ சித்தம் என்னவாயிடுது? அதுவாயிடுது. அதுவாயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்டோ தன் மையமா ஆக்கிக்கிட்டு இந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னா, மனசு அதுவா பரிணமிக்குது. அதோட பரவாயில்லையோ இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டுமே. அது பண்ண மாட்டேங்குது. நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாணையும் அதோட சேர்த்துருச்சு. நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகத்தை எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் இந்த நான்ற ஆத்மாவையும் தூக்கி இதோட இணைச்சிருச்சு. இணைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் காமியா இருக்கேன், நான் குரோதியா இருக்கேன், எனக்கு லோபம் வந்துருச்சு, எனக்கு மோகம் இருக்கு, நான் வந்து ரொம்ப கருணையோட இருக்கிறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு வந்து பயமா இருக்கு, எனக்கு நான் ரொம்ப தைரியமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் எந்த மாதிரி எல்லாம் பரிணமிக்குதோ அந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னா, தனியா இல்லாம இந்த புருஷன் சொல்ல ஆத்மாவைய நாணையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு அது மயமா ஆயிடுது. என்ன கொடூர சாமி இது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது 3, 2, 13, 12, 13 2 மந்திரங்கள் இருக்கு. அஸ்தி இத்யேவ உபலப்தவ்ய தத்துவபாவேன சோபயோகோ அஸ்தி இத்யேவ உபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீததி அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறேன், இதான் அறிவு. சாட்சாத்காரம், பிரம்ம சாட்சாத்காரம், ஆத்ம சாட்சாத்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இருப்பா, வெறும் உணர்வா, வெறும் ஆனந்தமா அறியறது எதுவோ அதுதான் ஆனந்தம். ஆனா இப்ப நம்ம எல்லாம் என்னவா இருக்கும்? விற்த்திகளோட ஆனந்தம். விற்த்திகள் எதை காட்டுதோ அதுதான் நம்ம அறிவா அனுபவமா இருக்கு. வெறும் அறிவு ஆனந்தம், வெறும் ஞானம் நமக்கு விஷயமா இல்லை. அப்ப எப்படி அப்படின்னு கிடைக்கணும்? விற்பி நிரோதம் நடந்து ததா திருஷ்டுக்கு சொரூபே. சொரூபம் என்னது? சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தத்துல நின்னா மட்டும்தான் அந்த அனுபூதி நம்ம சொல்லக்கூடியது சம்பவிக்கும். அதனால தான் மோட்சமானது சம்பவிக்கிறது. முடிஞ்சு போச்சு. ததா திருஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். அப்படி நாளைக்கு நம்ம மீதியை பார்க்கலாம். இந்த சூத்திரத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகம் பலன் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லல. பலன் எழுதிக்கங்க பக்கத்திலேயே. ஸ்லோகத்துக்கு பக்கத்திலேயே கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்கு, எழுதிக்கங்க. ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், ஸ்வஸ்வரூப ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷம் இதி அபிதீயதே. ஸ்வஸ்வரூப சொல்லும்போது ஸ்வஸ்வரூபன்னு சொல்லுவோம். ஸ்வஸ்வரூப ஸ்வஸ்வரூபே ஸ்வஸ்வரூபே ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். இங்க மந்திரத்துல இருக்கு ஸ்வரூப அவஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு பக்கத்துல ஸ்வான்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு கூட ஸ்வ சேர்த்தீங்கன்னா ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷம் இதி அபிதீயதே. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். மோக்ஷம் இதி அபிதீயதே. மோக்ஷம் இதி அபிதீயதே. மோக்ஷமித்யபிதீயதே. மோக்ஷமித்யபிதீயதே. மோக்ஷமிதி அபிதீயதே. ஆச்சா? அப்ப மோட்சம்னா என்னது? இது வரைக்கும் யோகத்துல இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு சூத்திரம் அவ்வளவுதான். யோக சூத்திரம் முடிஞ்சு போச்சு.
யோக சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ விற்பி நிரோதக யோக சித்த விற்பி நிரோதம். அதுக்கப்புறம் ததா திருஷ்டுக்கு சொருப்பை அவஸ்தானம். 2 சூத்திரம் தான் யோக சூத்திரம். யாராவது கேட்டா சொல்லுங்க, 2 சூத்திரம் தான். பகவத்கீதை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 11 இருந்து 31 வரைக்கும் தான். அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஸ்லோகத்தை எடுத்துட்டீங்கன்னா, 2வது அத்தியாயத்துல 15 ஸ்லோகத்தை எடுத்துட்டீங்கன்னா 16 இருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் பகவத்கீதை. அதே மாதிரி யோக சூத்திரம் 195 சூத்திரமா சாமி அப்படின்னா 195 சூத்திரம்லாம் இல்ல. யோக சூத்திரம்னா என்னது? 2 சூத்திரம் தான் சாமி யோக சூத்திரம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதகம். முடிஞ்சு போச்சு. சித்த விருத்தி நிரோதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். அப்பொழுது அவன் சொரூபத்தில் நிலை பெறுகிறான். சொரூபத்தில் நிலை பெற்றா என்ன? அதுக்கு பேர் தான் மோட்சம். முடிஞ்சு போச்சு. 3வது அந்த இப்ப நான் சொன்ன லட்சணத்தை எழுதினீங்கன்னா யோக சூத்திரம் முடிஞ்சு போச்சு. தான் தன்னுல நிக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. சங்கரோட இது கிரந்தம். நாளைக்கு என்ன கிரந்தம் நான் சொல்றேன். மோட்சம்னா என்னப்பா? கிளியர் விஷன் வரணும். எங்கேயோ போய் அடையிறது இல்லை, கைலாயத்துக்கோ வைத்துக்கொண்டதுக்கோ போறது இல்லை. அதெல்லாம் கிரம முக்தின்னு பேரு. மோட்சம்னா இங்கேயே என்னுடைய சொரூபத்தில் பார்ப்பவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதல். சச்சிதானந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூபம். அந்த சச்சிதானந்த சொரூபத்தில் நிலை பெறுதல் எதுவோ அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. இதோட இன்னைக்கு பாடம். நாளைக்கு மீதி என்னமோ அடுத்த சூத்திரத்துல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். போயிடலாமா சாமி? பாடம் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான், மோட்சம் வந்தாச்சு. கிளம்பிடலாமா? போதும், இன்னும் அடையணுமே சாமி. ஐயோ, யாருக்கோ முடியும் அது ப்ராசஸ். இப்ப இனிமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதை அடையிறதுக்காக மீதி இருக்கிற 3 சூத்திரம் முடிச்சதுக்கு பிறகு நம்மளை பத்தி சொல்லணும். நம்ம எங்க நிக்கிறோம்? கழுதையா நிக்கிறோம், எரும மாடு மாதிரி நிக்கிறோம் நம்ம சாக்கடையில. இங்க இருந்து யாத்திரை ஸ்டார்ட் ஆக போகுது மெதுவா. எப்படி இந்த 2வது நிலையை அடையிறதுக்கு, 2வது சூத்திரத்துல சொன்ன ததா திருஷ்டுகு சொரூபே அவஸ்தானம், அதை அடையிறதுக்கு தான் இனி இருக்கக்கூடிய 193 சூத்திரங்கள் அதுக்காக.